வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பிப்ரவரியோட அப்பாயின்மெண்ட்ஸோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் பார்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆயிருக்க ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு வந்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனோட எம்டி மேனேஜிங் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டாக மக்தர் டியோப்பை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் வேர்ல்டு பேங்கோட ஒன் ஆஃப் தி பிரான்ச் ஆர் இட்ஸ் அன் ஆர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வேர்ல்டு பேங்கோட ஒரு பிரான்ச் தான். வேர்ல்டு பேங்க் கீழே வர்றது தான் இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன். அதோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட்டாக மக்தர் டியோப் அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே தன்னோட ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசி. அண்ட் 1956 இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் ஆரம்பிச்சதுக்கான முக்கியமான காரணமே பிரைவேட் செக்டாருக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யறதுக்காகவும், நாட்டில் எந்த ஒரு கண்ட்ரியா இருந்தாலும் அந்த கண்ட்ரியில பாவர்ட்டியை ரெடியூஸ் பண்ணணும், அதுக்காக என்ன ஹெல்ப்னாலும் இந்த ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் பண்றாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். பட் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் பிரைவேட் செக்டார், அந்தந்த ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரீஸில் இருக்க பிரைவேட் செக்டார் எதுக்கு ஹெல்ப்னாலும், பாவர்ட்டிக்காக ஹெல்ப் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க முன்ன வருவாங்க. அடுத்து இந்தியன் கிரிக்கெட்டர் அசோக் திந்தா அப்படிங்கிறவர் எல்லா ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட்ஸ்லேருந்தும் ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அசோக் பீம்சந்திர திந்தா எல்லா கிரிக்கெட் ஃபார்ம்ஸ்ல இருந்தும், ஓடி இன்டர்நேஷனல் எல்லா ஃபார்ம்ஸ்ல இருந்தும் தான் ரிட்டையர் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளாவா விபி ஜாய் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளாவா விபி ஜாய் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. அண்ட் கேரளாவோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா பினராயி விஜயன் அண்ட் கவர்னர் ஆரிஃப் முகமது கான். ஸோ இவரு விபி விஜயன் ஃபர்ஸ்ட் மார்ச்ல இருந்து போஸ்ட் சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளாவா பதவியேற்றுக்க போறாரு. அடுத்து சீஃப் செக்ரட்டரி ஆஃப் குஜராத் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அனில் முக்கிங்கிறவர் இது ஆல்ரெடி அவர் போஸ்ட்ல இருக்காரு. 6 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 6 மந்த் எக்ஸ்டென்ஷனோட கண்டினியூ பண்ண போறாரு அதே போஸ்ட்ல, சீஃப் செக்ரட்டரி ஆஃப் குஜராத் போஸ்ட்லயே அனில் முக்கிம் ஆகஸ்ட் 2021 வரைக்கும் பதவி காலத்துல இருக்க போறாரு. ஸோ குஜராத்தோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா விஜய் ரூபானி. கவர்னர் ஆச்சாரிய தேவ்ராட். சீஃப் செக்ரட்டரி ஆஃப் குஜராத் அனில் முக்கிம். இது அவருக்கு ஒரு 6 மந்த் எக்ஸ்டென்ஷன் பீரியட் மாதிரி. அண்ட் சிஎம் விஜய் ரூபானி, கவர்னர் ஆச்சாரிய தேவ்ராட். பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரா மாரியோ டிராகி அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இட்டாலி மாரியோ டிராகி. இட்டாலியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா கேபிட்டல் ரோம். அண்ட் இவங்களோட கரன்சி ஈரோ. இட்டாலியோட கரன்சி ஈரோ, கேபிட்டல் ரோம். ரோம் தான் இட்டாலியோட லார்ஜஸ்ட் சிட்டியும் கூட. ஸோ இட்டாலியோட பிரைம் மினிஸ்டரா புதுசா யாரு ஆட்சிக்கு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாரியோ டிராகி. அடுத்து கர்நாடகாவோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு அக்ரிகல்ச்சர் அம்பாசடரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கன்னட ஆக்டர் தர்ஷன். இவர் கன்னட ஆக்டர் தர்ஷன். ஸோ இவரை தன் ஸ்டேட்டோட அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்காக ஒரு அம்பாசிடர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு கர்நாடகா. ஸோ கர்நாடகா
பிஎஸ் எடியூரப்பா தான் சிஎம். அவர் தான் வந்து தர்ஷன்ங்கிற கன்னட ஆக்டரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து சியட். சியட் வந்து ஒரு டயர் கம்பெனி. இந்த டயர் கம்பெனியோட அம்பாசிடரா வந்து ராணா தகுபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு. ராணா தகுபதியை சியட்டோட அம்பாசிடரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ரீசெண்டாக வந்து பஞ்சர் சேஃப் ரேஞ்ச் டைப் ஆஃப் டயரை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட்னு பார்த்தோன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அண்ட் தமிழ்நாடு. இந்த 5 ஸ்டேட்லையுமே வந்து இவங்க பஞ்சர் சேஃப் ரேஞ்ச் டைப் ஆஃப் டயர்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அம்பாசிடரா தான் வந்து ராணா தகுபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அன் அகாடமியோட அம்பாசிடர். அன் அகாடமிங்கிறது வந்து ஒரு லார்ஜஸ்ட் லேர்னிங் போர்ட்டல். இவங்க தன்னோட அம்பாசிடரா வந்து சச்சின் டெண்டுல்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன் அகாடமியில் யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்காங்களோ அவங்களுக்கு சச்சின் டெண்டுல்கரோட ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் கிடைக்கும். ஸோ அன் அகாடமியோட அம்பாசிடர் யாருன்னு பார்த்தோம்னா, பிராண்ட் அம்பாசிடர் பார்த்தோம்னா சச்சின் டெண்டுல்கர். அடுத்து ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ, டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவோட பிரைம் மினிஸ்டரா ஜீன் மைக்கேல் சாமா லுகுண்டே கின்ஜி. ஜீன் மைக்கேல் சாமா லுகுண்டே கின்ஜி அப்படிங்கிறவங்க வந்து பிரைம் மினிஸ்டரா பதவி ஏற்றுக்க போறாங்க. எந்த நாட்டில்? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. இந்த கண்ட்ரி பிரான்ஸ்ல இருந்து இண்டிபெண்டான கண்ட்ரி. பிரான்ஸ்ல இருந்து 1960 சுதந்திரம் வாங்கின ஒரு கண்ட்ரி தான் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோ. அண்ட் இதோட பிரசிடென்ட், ஸோ ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தோம்னா ஃபெலிக்ஸ் ஷிசெக்தி. ஃபெலிக்ஸ் ஷிசெக்தி. இந்த கண்ட்ரியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாவில்லி. பிரசாவில்லி தான் வந்து டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவோட கேபிட்டல். அண்ட் இந்த கண்ட்ரிலையும் வந்து பிராங்க் தான் கரன்சியா யூஸ் பண்றாங்க. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செய்கோ ஹஷிமோட்டோ. ஷேகோ ஹஷிமோட்டோ. ஸோ 2020 ஒலிம்பிக்ஸ் வந்து டோக்கியோவில் நடக்கிறதா, ஜப்பானில் நடக்கிறதா இருந்துச்சு. அதை 2021 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பிரசிடென்ட்டா வந்து ஷேகோ ஹஷிமோட்டோ அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் 7 டைம் ஒலிம்பிக் சாம்பியனா இருந்தவர். 7 டைம்ஸ் ஒலிம்பிக் சாம்பியன், ஒரு ஸ்கேட்டர் அண்ட் சைக்கிளிஸ்ட். 7 டைம் ஒலிம்பிக் சாம்பியனா இருந்தவர் தான் செய்கோ ஹஷிமோட்டோ. அடுத்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட எம்டி ஜெனரல். எம்டி ஜெனரல்ங்கிறது ஒரு போஸ்ட், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் இன் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். யார் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ சுங் உன். ஊ சுங் உன். ஸோ இவர் ரிபப்ளிக் ஆஃப் கொரியாவை சேர்ந்தவர். ரிபப்ளிக் ஆஃப் கொரியா நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ங்கிறது வந்து காமனான பேங்க். அதில் யார் பிரசிடென்ட்டாக இருக்காங்க, இல்லை முக்கியமான நபர்கள் யாராவது அப்பாயின்மெண்ட் ஆனாங்கன்னா அவங்க ஏடிபியோட பிரசிடென்ட். ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட பிரசிடென்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மசத்சுகு அசகாவா. மசத்சுகு அசகாவா தான் பிரசிடென்ட் ஆஃப் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஏசியன் டெவலப்மெண்ட் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 1966 ஆரம்பிச்சது. அண்ட் டோட்டல் மெம்பர்ஸ், ஸோ இந்த பேங்க்ல டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை கண்ட்ரிஸ்ன்னு பார்த்தோம்னா 68 கண்ட்ரிஸ் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட மெம்பர்ஸாக இருக்காங்க. அடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனலோட லீடர், ஹெட்டா வந்து டிபி ராஜேந்திரன் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. எதுக்காகன்னு பார்த்தோம்னா
industry to the propose of ban on 27 pesticides. ஸோ 27 வகையான பூச்சிக்கொல்லிகளை பேன் பண்றதுக்காக அதை மறு ஆய்வு செய்வதற்காகவும் ஒரு எக்ஸ்பர்ட் பேனலை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ஹெட் தான் வந்து டிபி ராஜேந்திரனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ICAR. ஸோ இவரு ஃபார்மரா இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்னு பார்த்தோம்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ICAR இருந்தாரு. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்ல ஒரு டைரக்டர் ஜெனரல், ஃபார்மர் டைரக்டர் ஜெனரலா இருந்தாரு. அடுத்து இன்டர்நேஷனல் கோர்ட், கிரிமினல் கோர்ட், ஓகேங்களா. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னால இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்னால ரெண்டும் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஹேக்ல இருக்கு. ஹேக், நெதர்லாந்து. அதோட ப்ராசிக்யூட்டரா கரீம் கானை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கரீம் கானை இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட ப்ராசிக்யூட்டரா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இதோட அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ணதோட டேர்ம் அப்படின்னு பார்த்தோம்னா 9 years. அடுத்து ஏகன் லைஃப் இன்சூரன்ஸ் அதோட சிஇஓவா சதீஸ்வர் பாலகிருஷ்ணனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏகன் லைஃப் இன்சூரன்ஸோட சிஇஓவா சதீஸ்வர் பாலகிருஷ்ணனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஒன்லி இன்சூரன்ஸ் கம்பெனி, டிஜிட்டல் ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இவங்களோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே, ஆப்ரேஷனல் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் மட்டும்தான். ஆன்லைன்லேயே வந்து எல்லா டிரான்சாக்ஷனுமே பண்றாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் ஒன்லி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி 2008 ஆரம்பிச்ச கம்பெனி இது. அண்ட் இதோட ஹெட் குவார்டர் பார்த்தோம்னா மும்பைல இருக்கு. 2008 ஆரம்பிச்ச கம்பெனி, ஹெட் குவார்டர்ஸ் இன் மும்பை. அடுத்து மணிப்பூரோட சீஃப் ஜஸ்டிஸ், ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸா ஜஸ்டிஸ் புலிகுரோ வெங்கட சஞ்சய் குமார், ஜஸ்டிஸ் புலிகுரோ வெங்கட சஞ்சய் குமாரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் இன் மணிப்பூர் ஹைகோர்ட். அண்ட் இதுக்கு முன்னாடி இவர் எந்த ஹைகோர்ட்ல வந்து இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட்ல இருந்து மணிப்பூர் ஹைகோர்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த அப்பாயின்மெண்ட்டை, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பர்டிகுலர் ஹைகோர்ட்டை வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா பிரசிடென்ட். ஸோ ஜஸ்டிஸை பொறுத்த வரைக்கும் பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்றது அண்டர் த ஆர்டிகல் 217, அண்டர் த ஆர்டிகல் 217. மணிப்பூரோட சிஎம், ஸோ மணிப்பூரோட சிஎம் யாருன்னு பார்த்தோம்னா என் பிரேன் சிங். மணிப்பூரோட சிஎம் என் பிரேன் சிங். கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் நஜ்மா ஹெப்துல்லா. டாக்டர் நஜ்மா ஹெப்துல்லா தான் கவர்னர் ஆஃப் மணிப்பூர். சிஎம் ஆஃப் மணிப்பூர் யாருன்னு பார்த்தோம்னா என் பிரேன் சிங். அடுத்து ராஜ்யசபால லீடர் ஆஃப் அப்போசிஷனுக்கு போஸ்டிங்கை ஒருத்தரை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நியூ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா சீனியர் காங்கிரஸ் லீடர் மல்லிகார்ஜுன் கார்கே. சீனியர் காங்கிரஸ் லீடர் மல்லிகார்ஜுன் கார்கே. இதை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம்னா சோனியா காந்தி. இவங்க தான் வந்து பிரசண்டா காங்கிரஸோட பிரசிடென்ட். காங்கிரஸ் பிரசிடென்ட் சோனியா காந்தி தான் வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷனா மல்லிகார்ஜுன் கார்கேவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அண்டர் செக்யூரிட்டி ஜெனரல் அண்ட் அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ இதோட அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட் போஸ்ட்டுக்கு உஷாராவ் மோனரியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இந்த தப்பா இருக்கு, அஜய் மல்ஹோத்ரான்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமோட அண்டர் செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் அசோசியேட் அட்மினிஸ்ட்ரேட்டரா வந்து உஷாராவ் மோனரி அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனைடெட் நேஷனோட சீஃப் ஆண்டோனியோ கட்டரஸ். ஸோ உஷாராவ் மோனரி வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. இந்த யுஎன்டிபி யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க். அண்ட் இதோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா அச்சிம் ஸ்டீனர். அடுத்து ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பிரசிடென்ட் அண்ட் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸரா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஷரத் கோக்லானி. இந்த பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சய் அகர்வால் தான் வந்து மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இப்ப இதோட பிரசிடென்ட் அண்ட் சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸரா அப்பாயின்மெண்ட் ஆனது வந்து ஷரத் கோக்லானி. அண்ட் இந்த பேங்க் வந்து 1996 ஆரம்பிச்சது. இதோட ஹெட் குவார்டர் வந்து ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்து யுஎன்இபி யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் ஹெட் ஆஃப் தி நியூயார்க் ஆஃபீஸ்க்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. லிஜியா நொரான்ஹோ வந்து ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நியூயார்க்கோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரலாகவும் சரி, நியூயார்க் ஹெட் ஆஃபீஸோட சீஃபாகவும் லியா நொரான்ஹோவை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லியா நொரான்ஹோ வந்து ஒரு இந்தியன் எக்கனாமிஸ்ட். இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நைரோபி கென்யா. அண்ட் இது எப்ப ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா 1972 ஆரம்பிச்சது. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா இஞ்சர் ஆண்டர்சன். லிஜியா நொரான்ஹோ வந்து ஒரு இந்தியன் எக்கானமிஸ்ட், அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஜெனரல் அண்ட் ஹெட் ஆஃப் தி நியூயார்க் ஆஃபீஸ்க்கு அப்பாயின்மெண்ட் இருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் பார்த்தோம்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம். அதோட ஹெட் குவார்ட்டர் வந்து நைரோபியில இருக்கு. எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1972. அண்ட் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட ஹெட் யாருன்னு பார்த்தோம்னா இஞ்சர் ஆண்டர்சன். அடுத்து யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்க்கு ஒரு சிஇஓவா அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க சுசானே கிளார்க். இவங்க ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஇஓ. ஸோ இந்த யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஇஓவா அப்பாயின்மெண்ட் ஆனது சுசானே கிளார்க். இந்த யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எங்க இருக்கு, எங்க ஹெட் குவார்டர்னு பார்த்தோம்னா வாஷிங்டன். யுஎஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸோட நியூ சிஇஓ சுசானே கிளார்க். இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சிஇஓ இந்த ஆர்கனைசேஷனுக்கு. அண்ட் இதோட ஹெட் குவார்டர் வந்து வாஷிங்டன்ல இருக்கு. அடுத்து ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலோட அட்வைசரி கமிட்டிக்கு ஒரு சேர்பர்சனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருக்க ஒரு அட்வைசரி கமிட்டிக்கு ஒரு சேர்பர்சன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் தான் வந்து அஜய் மல்ஹோத்ரா. ஸோ இந்த ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல ஃபர்ஸ்ட் இந்தியன் அட்வைசரி கமிட்டிக்கு சேர்பர்சன் ஆனது இவர் தான். ஃபர்ஸ்ட் இந்தியன் சேர்பர்சன்.
அஜய் மல்ஹோத்ரா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அட்வைசரி கமிட்டில சேர்பர்சனா ஆனது, ஃபர்ஸ்ட் இந்தியன். ஸோ இந்த யுனைடெட் நேஷன் UNHRC அப்படின்னு சொல்லுவோம், யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதோட ஹெட் குவார்ட்டர் ஜெனீவா. ஜெனீவா சுவிட்சர்லாந்து. அண்ட் இதோட பேரண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி. அடுத்து யூகேஸ் இன்மர்சாட். ஸோ இன்மர்சாட்ங்கிறது வந்து ஒரு பிரிட்டிஷ் சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி, ஒரு பிரிட்டிஷ் சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. இந்த கம்பெனி தன்னோட பிரான்ச்சை யுனைடெட் கிங்டம்ல வச்சிருக்கு. அந்த இதுக்கு சிஇஓவா வந்து ராஜீவ் சூரிய அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ராஜீவ் சூரி தான் வந்து சிஇஓ ஆஃப் யூகேஸ் இன்மர்சாட். ஸோ இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன். இன்மர்சாட்டோட சேர்மேன், இன்மர்சாட்டோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா ஆண்ட்ரிவ் சுக்காவட்டி. ஆண்ட்ரிவ் சுக்காவட்டி தான் வந்து இன்மர்சாட்டோட சேர்மன். அடுத்து யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட், அதோட எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரியா பிரீத்தி சின்ஹாவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பிரீத்தி சின்ஹாங்கிறது வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின் உமன். இவங்க எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி ஃபார் யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட் வந்து எஸ்பெஷலி பார்த்தோம்னா உமன்ஸ்க்காக, உமனோட growth அண்டு ஒரு கண்ட்ரியோட யூத் டெவலப்மெண்ட் அண்டு ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸோட டெவலப்மெண்ட்டுக்காக இவங்க ஃபண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணுறவங்க தான் வந்து யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்ட். அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூயார்க்கில் இருக்குது. இதோட ஹெட் குவார்ட்டர் நியூயார்க்கில். யுனைடெட் நேஷன் கேபிட்டல் டெவலப்மெண்ட் ஃபண்டோட நியூ எக்ஸிகியூட்டிவ் செக்ரட்டரி வந்து பிரீத்தி சின்ஹா. அடுத்து ஜார்ஜியனோட நியூ பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோம்னா இராக்லி கேரிபாஷ்விலி. இவங்க தான் வந்து ஜார்ஜியாவோட புது பிரைம் மினிஸ்டர். அண்ட் இந்த ஜார்ஜியன் கண்ட்ரியோட கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா பிலிசி. கரன்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஜார்ஜியன் லாரி தான் வந்து கண்ட்ரியோட கரன்சி. அடுத்து டாடா மோட்டார்ஸ் புதுசா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓவா மார்க் லிஸ்டோசெல்லா அப்படிங்கிறவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க் லிஸ்டோசெல்லான்னு ஒருத்தரை சிஇஓ அண்ட் எம்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு டாடா மோட்டார்ஸ். ஸோ இவர் எப்போ இருந்து போஸ்ட்டுக்கு வரப்படுறார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலைல இருந்து தன்னோட போஸ்ட்டை பதவி ஏற்றுக்க போகிறாரு. அண்டு டாடா மோட்டார்ஸோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா மும்பையில் இருக்கு. டாடா மோட்டார்ஸோட ஹெட் குவார்ட்டர் மும்பை. அண்ட் அதோட சேர்மன் யாருன்னு பார்த்தோம்னா நடராஜன் சந்திரசேகரன் தான் டாடா மோட்டார்ஸோட சேர்மன். அதோட நியூ சிஇஓ அண்ட் மேனேஜிங் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா மார்க் லிஸ்டோசெல்லா. அடுத்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரலா கோசி ஒகான்சோ ஐவிலியா அப்படிங்கிறவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். இவர் வந்து ஒரு நைஜீரியன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட்.
அண்ட் இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அண்ட் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1995 ஆரம்பிச்சது. இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. ஓகேங்களா. அண்ட் இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ் சில ஆர்கனைசேஷனோட அஃபிஷியல் லாங்குவேஜ் கூட எக்ஸாம்ல கேட்குறாங்க. அந்த மாதிரி இதோட அஃபிஷியல் லாங்குவேஜ்னு பார்த்தோம்னா இங்கிலீஷ், பிரெஞ்சு அண்ட் ஸ்பானிஷ். ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட நியூ டைரக்டர் ஜெனரலாக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கவங்க கோஜி ஒகான்சோ இவிலியா. இவங்க ஒரு நைஜீரியன் அமெரிக்கன் எக்கனாமிஸ்ட், ஃபர்ஸ்ட் உமன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.